இந்த கொஸ்டினை பாருங்கள். பற்றாக்குறை நிதியாக்கத்தின் முதன்மை நோக்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க. பொருளாதார முன்னேற்றம் தான் பற்றாக்குறை நிதியாக்கத்துடைய முதன்மை நோக்கமாக இருக்குது. இது டைரெக்டாக அப்படியே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது தான். டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக அது ஆன்சர் எடுக்கலாம். பற்றாக்குறை நிதியாக்கம் அப்படிங்கிறது என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஸ்கூல் புக்கில். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை என்பது வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருவாய் செலவுகளை விட குறைவாக இருப்பதாகவும் இந்த நிலையை அரசு பற்றாக்குறை எனவும் இந்திய அரசை பொறுத்தவரை 4 வகையாக பிரிவு. வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட கூட்டப்பட்ட நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு குறிப்பிட்றாங்க. சரிங்களா? வருவாய் பற்றாக்குறை என்பது அரசின் வருவாய் செலவினம் வருவாய் வரவை விட அதிகமாக இருந்தால் அது என்னது வருவாய் பற்றாக்குறை எனப்படும். மூலதன வரவு மூலதன செலவை விட கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படாது. வருவாய் பற்றாக்குறை அரசின் அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையான குறைவாக உள்ளதை காட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இவர் நிதி பற்றாக்குறை வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி பொருட்களுக்கு பொறுப்புகளுக்கு நிதி பற்றாக்குறை என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பற்றாக்குறை 4 வகைகளாகவும் அதனுடைய தொடர்புகளையும் அரசுடைய மிக முக்கியமாக தேவையாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க.